வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பொதுமக்களின் முன்னிலையில் கல்வத் குற்றவாளிக்கு பிறம்படி தண்டனை நிறைவேற்றும். அது இறைவனின் கட்டளையாகும். தெலங்கானா மாநிலத்தில் கல்வத் குற்றவாளி ஒருவருக்கு பொதுமக்கள் முன்னிலையில் இன்று 6 பிறம்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இறைவன் பிறப்பித்த கட்டளையாகும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மன் வர்ணித்துள்ளார். பாஸ் தலைமையிலான தெலங்கானா அரசாங்கம் இறைவனின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து இந்த தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. இந்த தண்டனை நிறைவேற்றமானது முழுக்க மாநில அரசாங்கத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட விவகாரம் என்பதால் இதுகுறித்து கேள்வி எழுப்பவோ சர்ச்சை செய்யவோ இடமில்லை என்று அந்த மதவாத தலைவர் வாதிட்டுள்ளார். இஸ்லாத்தின் கோட்பாட்டிற்கு உட்பட்ட ஷரியா சட்டத்தை பலப்படுத்துவதிலும் வலுப்படுத்துவதிலும் தெலங்கானா மாநில அரசாங்கம் எந்த அளவிற்கு உறுதிப்பாட்டுடன் அதனை ஒரு வேள்வியாக கொண்டுள்ளது என்பதற்கு பொதுமக்கள் முன்னிலையில் இந்த பெரும்படி தண்டனை நிறைவேற்றும் ஓர் எடுத்துக்காட்டாகும் என்று அவர் குறிப்பிட்டார். 42 வயது முகமது எஃபெண்டி அவாங் என்ற கல்வத் குற்றவாளிக்கு இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு கொலத்ரங்கானு மஸ்ஜித் அல் முக்தாஃபி பில் அஹ்ஷா பள்ளிவாசலில் பொதுமக்கள் முன்னிலையில் பெரும்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தெலங்கானா மாநிலத்தில் ஷரியா சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு பொதுமக்கள் முன்னிலையில் பெரும்படி தண்டனை நிறைவேற்றத்திற்கு ஆளான முதலாவது கல்வத் குற்றவாளியாக எஃபெண்டி அவாங் விளங்குகிறார். 2025 ஆண்டில் தீபகற்ப மலேசியாவில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவது குறித்து இன்னும் தீர்க்கமான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவில் மின்சார சேவையை வழங்கி வரும் பிரதான நிறுவனமான தெனாகா நேஷனல் பிர்ஹாட் இதுவரையில் எந்தவொரு பரிந்துரையையும் முன்வைக்கவில்லை என்று எரிசக்தி நீர் உருமாற்றத்துறை அமைச்சரான ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்ததைப் போல் மின்சார கட்டண உயர்வு மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதனை அனுமதிக்க இயலாது என்ற உறுதிப்பாடு கவனத்தில் கொள்ளப்படும் என்று ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். மேலும் இவ்விவகாரம் இன்னமும் ஆய்வில் இருப்பதையும் துணை பிரதமர் உறுதிப்படுத்தினார். இந்திய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவிற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். டாக்டர் மன்மோகன் சிங் தமக்கு நெருங்கிய நண்பர் என்றும் அவரின் மறைவு தமக்கு பெரும் வருத்தத்தை தந்துள்ளது என்றும் டத்துஸ்ரீ அன்வர் குறிப்பிட்டார். மறைந்த மன்மோகன் சிங் ஒரு பெரும் தலைவர் மட்டுமின்றி இந்திய பொருளாதார உருமாற்றத்தை வடிவமைத்த சிற்பியாவார் என்று பிரதமர் வர்ணித்தார். பொருளாதார வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியாவை உருவாக்குவதில் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பு அளப்பரியதாகும். தாம் சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட போது மிகவும் வேதனை அடைந்தவர்களில் மன்மோகன் சிங்கும் ஒருவர் ஆவார். அவர் தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட விவகாரம் இன்று வரை பலருக்கு தெரியாது என்று டத்துஸ்ரீ அன்வர் குறிப்பிட்டார். 1990 ஆண்டுகளில் லஞ்சத்தை வேறறுப்பது உட்பட சில முக்கிய முடிவுகளை எடுப்பதில் மன்மோகன் சிங்குடன் தாம் கொண்டிருந்த ஒத்துழைப்பையும் டத்துஸ்ரீ அன்வர் நினைவு கூர்ந்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 11 கொண்டாடப்படவிருக்கும் பினாங்கு தைப்பூச விழா குறித்து பினாங்கு இந்து அறப்பணி வாரிய பொறுப்பாளர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் தண்டாயுதபாணி கோவில் நிர்வாகத்தினருடன் இன்று ஒரு கலந்துரையாடலை நடத்தினர். ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன் உட்பட இதர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். 2025 ஆண்டு பினாங்கு தைப்பூச விழாவை நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடன் இணைந்து ஒற்றுமை தைப்பூச கொண்டாட்ட விழாவாக தொடர்ந்து நிலைநிறுத்துவதென முடிவெடுக்கப்பட்டதாக அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். அதேவேளையில் தங்கரதம் மற்றும் வெள்ளிரதம் புறப்பாடுகளின் நேரம் குறித்தும் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தைப்பூச முதல் நாளான பிப்ரவரி 10 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு பினாங்கு குயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலிலிருந்து தங்கரதம் கபூன் பூங்காவில் உள்ள தண்ணீர்மலை முருகன் கோவிலை நோக்கி புறப்படும். அடுத்த 1 மணி நேரத்தில், அதாவது காலை 7 மணிக்கு பினாங்கு ஸ்ட்ரீட்டில் உள்ள கோவில் வீட்டிலிருந்து வெள்ளிரதம் தண்ணீர்மலை நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலை நோக்கி புறப்படுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். இரு ரதங்களின் புறப்பாட்டின் போது பக்தர்கள் மன நிறைவுடன் தரிசனம் பெற வேண்டும் என்பதே இரு தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருப்பதால் 2025 ஆண்டு தைப்பூச விழாவிற்கும் ஒற்றுமை தைப்பூசம் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார்.
மேலும் தைப்பூச ஏற்பாடுகள் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய சந்திப்பு கூட்டத்தில் பினாங்கு மேயர் டத்தோ ஏ ராஜேந்திரனும் கலந்து கொண்டதுடன் நெகிழிப்பை பயன்பாடு இல்லாத தைப்பூச விழாவாக கொண்டாடுவதற்கு அவர் பரிந்துரை செய்துள்ளதாகவும் டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். தெலங்கானா மாநிலத்தில் பொதுமக்களின் முன்னிலையில் பெரும்படி தண்டனை நிறைவேற்றத்திற்கு ஆளான முதலாவது கல்வத் குற்றவாளியான 42 வயது நபருக்கு 6 பெரும்படி தண்டனை 2 நிமிடத்தில் நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. தண்டனை நிறைவேற்றத்தின் போது அந்த கல்வத் குற்றவாளி கத்தி கதறவில்லை, மாறாக அமைதியாக காணப்பட்டார். தெலங்கானா மாநில ஷரையா சட்டத்திற்கு ஏற்ப தண்டனை நிறைவேற்றத்தின் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எந்தவொரு அசம்பாவிதமும் இன்றி இத்தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக போலீஸ் துறை அறிவித்துள்ளது. இதனை நேரில் பார்ப்பதற்கு பொதுமக்களில் 90 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. தண்டனை நிறைவேற்றத்திற்கு பிறகு அந்த கல்வத் குற்றவாளி சிறை தண்டனையை அனுபவிப்பதற்கு மாராங் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அரசியலாக்கும் பாஸ் கட்சியின் நடவடிக்கை மலேசியாவின் பல இன மற்றும் பல மத சமூகத்தின் உரிமைகளை அவமதிக்கும் செயலாகும் என்று ஜாசிகா தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாஸ் கட்சியின் இந்நடவடிக்கையை கடுமையாக விமர்சனம் செய்த ஜாசிகா மத்திய செயற்குழு உறுப்பினர்களான ஷேக் உமார் பக்ரை அலி, யங் ஷஃபூரா ஒஸ்மான் மற்றும் ஷாரெட்சான் ஜோஹான் ஆகியோர் கூட்டரசு அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அனைத்து சமூகங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை அந்த கட்சி பாதுகாப்பு நிலைநிறுத்த வேண்டுமே தவிர குறுகிய அரசியல் நோக்குடன் பிளவுபடுத்தும் போக்கை கடைபிடிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். மலேசியாவின் பண்டிகைகள் இன மற்றும் சமய வேறுபாடின்றி கொண்டாடப்பட வேண்டும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். மாறாக மதத்தின் போர்வையில் அரசியல் லாபத்திற்காக பிளவுபடுத்தக்கூடாது என்று அவர்கள் கூறினர். நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாட தவறிய பாஸ் கட்சி தீவிர அரசியலை கைவிட்டுவிட்டு தேசிய அரசியலில் மலேசியாவின் உணர்வை தழுவும்படி கேட்டுக்கொள்கிறோம். உண்மையில் பன்முகத்தன்மை என்பது நமது வலிமையின் மூலக்கல்லாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். பாஸ் கட்சி தலைவர்களின் செயல் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை வாழ்த்தி வரவேற்ற பாஸ் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ தகியுடின் ஹசானின் அறிக்கைக்கு முரணாக உள்ளது என்று அவர்கள் தங்கள் கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்தனர். கடந்த டிசம்பர் 22ஆம் நாள் சித்தியாவான் சுங்கைவாங்கி தோட்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தின் ஆதரவோடு தெலோ இன்தான் அண்ட் சித்தியாவான் ஷைனிங் ஸ்டார்ஸ் அமைப்பு கலாச்சார திருவிழா வித் ஸ்டார்ஸ் 1.0 எனும் பண்பாட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக கோலாகலமாக நடத்தி முடித்தது. காலை 8:30 அளவில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் வண்ணம் தீட்டும் போட்டி, பாடல் திறன் போட்டி, பாரம்பரிய உடை போட்டி, கோலப் போட்டி, தோரணம் பின்னும் போட்டி, நடன போட்டி, பூச்சரம் தொடுக்கும் போட்டி, தெய்வ அலங்கார போட்டி ஆகியன இடம்பெற்றன. மஞ்சோ மாவட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளில் பயிலும் B40 பிரிவைச் சேர்ந்த 50 மாணவர்களுக்கு பள்ளிக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் வழங்கப்பட்டன. கலைக்கு முதலிடம் கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூக சேவைக்கும் முக்கியத்துவம் வழங்கிய இந்த நிகழ்ச்சிக்கு இளம் வள்ளல் டத்தோ என்ஜினியர் B சத்யபாலாவும் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் துணைத் தலைவர் ML மணிவண்ணனும் தலைமை ஏற்றார்கள். பாடகர்கள் MS பிரபு, பாடகிகள் வைஷ்ணவி, சுகன்யா ஆகியோரோடு மலேசிய மண்ணின் நட்சத்திரம் பூமராங்ஸ் கோகோ நந்தாவின் இன்னிசை படைப்பு, மார்க்ஸ் மாக்கோ அதிசயிக்க வைக்கும் மாய வித்தை ஆகிய அங்கங்களுடன் நாட்டின் புகழ்பெற்ற நடனக்குழு என பாராட்டப்படும் ஷைனிங் ஸ்டார்ஸ் நடனக்குழுவின் துள்ளலான நடன படைப்பும் வந்திருந்த அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இரவு 11:30 வரை இந்த நிகழ்ச்சியின் குதூகலம் குறையாமல் நீடித்து இருந்ததற்கு சுற்று வட்டார மக்கள் கலந்து கொண்டு ஆதரவளித்ததே காரணம் என தெலோ இன்தான் அண்ட் சித்தியாவான் ஷைனிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் தலைவர் சாதனை சுடர்மணி மாஸ்டர் உகாந்தருண் சுகுமார் குறிப்பிட்டார். கலைக்கென ஒரு திருவிழா நடத்தப்பட வேண்டும் எனும் உன்னத நோக்கத்தை கையில் எடுத்து அதனை பல சவால்களுக்கு மத்தியில் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார் மாஸ்டர் உகாந்தருண். இன்னைக்கு கலைத்துறை கலைஞர்கள் நிறைய பேர் அழிஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த பேரா மண்ணிலே நிறைய கலைஞர்கள் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே சர்வைவ் பண்ண முடியாமல் அடுத்த ஸ்டேட் வேறு இடத்துக்கு அவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் தயவு செஞ்சு எங்களை கொச்சப்படுத்தாதீங்க, எங்களை அழிச்சிடாதீங்க. கலை என்றைக்கும் அழிக்க முடியாது, ஆனால் அது வாழணும்னா அது அனைவரும் கையில் தான் இருக்குது. போட்டிகளில் பங்கு பெற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய அனைத்து போட்டியாளர்களுக்கும் ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன.
இந்த மாபெரும் கலாச்சார திருவிழா மிகவும் விமரிசையாக நடத்தி முடிக்க தமக்கு பக்கபலமாக இருந்த சிங்கப்பூர் GRK கோல் பேலஸின் உரிமையாளர் கிஷாலினிக்கும் ஈப்போ கிளேபாங் ஸ்ரீ குரு ஸ்ரீதிநாதர் பக்தர்கள் அமைப்பின் பொறுப்பாளர் MD நவீநாதனுக்கும் மாஸ்டர் உகாந்தரன் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதே சமயம் குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்த டத்தோ டாக்டர் விஜயன், சத்யாவான் சுங்கைவாங்கி தோட்ட ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைவர் கதிரவன் சுப்பையா, இன்பத்தமிழன் ஷைனிங் ஸ்டார்ஸ் நடனக்குழுவின் இயக்குனர் செல்வம் கோவிந்தசாமி ஆகியோருக்கும் மாஸ்டர் உகாந்தருண் நன்றியை தெரிவித்தார். மலாக்கா மாநில அரசு இன்று 585.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது. மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுப் மலாக்கா சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை சமர்ப்பித்து உரையாற்றினார். நிர்வாக செலவினங்களுக்கு 497.7 மில்லியன் ரிங்கிட்டும் மேம்பாட்டிற்கு 88 மில்லியன் ரிங்கிட்டையும் இது உள்ளடக்கியிருப்பதாக முதலமைச்சர் தமதுரையில் குறிப்பிட்டார். மலேசியா அடுத்த ஆண்டு ஆசியானுக்கு தலைமையேற்கும் நிலையில் அதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவுடன் சந்திப்பு நடத்தினார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் ஆசியான் விவகாரங்களை கையாளுவதில் தம்முடைய தனிப்பட்ட செயலாளராக நியமித்துள்ள தக்ஷினுடன் திட்டமிட்டபடி இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இச்சந்திப்பின் போது ஆசியான் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் கலந்து ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகர் உட்பட சுற்று வட்டார பகுதிகளில் இன்று மாலையில் பெய்த கனத்த மழையில் பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கியது. இதில் பண்டாபாரு பாங்கி கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சாலையில் கரை புரண்டோடிய வெள்ளத்தினால் பல வாகனங்கள் நகர முடியாமல் இயந்திர செயல் இழப்புக்கு இலக்காகி நிலை குத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. 1.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சூதாட்ட உபகரணங்கள், கடத்தல் பொருட்கள், சிகரெட்டுகள் மற்றும் சிமுலேட்டர் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழக்கு பொருட்களை சொண்டாங் போலீசார் இன்று அழைத்தனர். இவை 2016 2023 வரையில் முடிக்கப்பட்ட 336 வழக்குகள் சம்பந்தப்பட்ட 353,400 யூனிட் பொருட்களாகும் என சொண்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP A அன்பழகன் தெரிவித்தார். இதில் 168 யூனிட் மடிக்கணினிகள், 59 யூனிட் டேப்லெட்கள், 32 மாடம்கள் மற்றும் ரவுட்டர்கள், 14 சிமுலேட்டர் இயந்திரங்கள் ஆகியவை அடங்கும் என்றார் அவர். காவல்துறை தலைமை கண்காணிப்பாளரின் நிலையாணை கட்டளை மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் இந்த பொருட்களை அழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அன்பழகன் கூறினார். நபர் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் சாலையை விட்டு விலகி அருகில் உள்ள கால்வாயில் விழுந்ததில் மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று மதியம் 12:30 மணியளவில் ஜோகூர் குலுவாங் ஜலான் கம்போங் தங்காவில் நிகழ்ந்தது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக 61 வயதுடைய அந்நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரைன் முகமது நோ தெரிவித்தார். மலாக்கா பத்துபரண்டாமில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தில் குடிநுழைவு துறையினர் நேற்றிரவு நடத்திய திடீர் சோதனையில் முறையான பயணப்பத்திரம் இல்லாத ஒரு சமையல்காரரும் 13 அந்நிய நாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டனர். தாய்லாந்து, லவோஸ் மற்றும் மியான்மர் நாடுகளைச் சேர்ந்த 20க்கும் 45க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த பெண்கள் வாடிக்கையாளர்களுக்கு உபசரணை பெண்களாக பணியாற்றி வந்தனர் என்பது தெரிய வந்ததாக மலாக்கா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் அனிர்வான் ஃபவுசி முகமது ஐனி தெரிவித்தார். ஓரிட மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.